என்ன உளறுகிறார்? மகாராணி தான் இங்கு இருக்கிறார்களே. மகாராஜா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மகாராணியார் அங்கும் இருக்கிறார்கள். தங்களுக்கு கண் பார்வை வந்து விட்டதா? ஆம் தாயே, சமயபுரத்தால் தங்கள் உருவில் வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்தாள். தாங்கள் மேற்கொண்ட கடுமையான விரதம் அன்னையின் மனம் கனிந்து விட்டதம்மா. அப்பா, எவ்வளவு அழகா நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? இப்படி அவளுடைய திருவிளையாடல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ நன்மைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அவளை நினைக்காம அவளுடைய திருப்பெயர் சொல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமோ? அதுதான் மாங்காடு காமாட்சி வேடிக்கையாக புத்து புகட்டு இருக்கா. ஒரு விரல்ல இத்தனோண்டு பால் கொட்டினதுக்கு இத்தனை கத்தல. நல்ல பொண்ணுடி மணி. தேங்காய் தடவிட்ட எல்லாம் சரியா போகும். அது இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ ஐயோன்னு கத்தப்படாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஏமத்திலேயோ சாமத்திலேயோ எப்படிப்பட்ட கஷ்டம் என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தாயே காமாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னியானா போருண்டே, அவன் ஓடி வந்துருவா. உன்னை பெற்றவ நான் கூட மெதுவாத்தான் வருவேன். அம்பா எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திடுவா. புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கோ. போய் காமாட்சி வச்சுட்டு காமாட்சி, பால் வச்சிருக்கேமா, வந்து சாப்பிடுவா. என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு காமாட்சின்னு கூப்பிட்டா பாம்பு வந்து பால் குடிக்குது. அதுல என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. வணக்கங்க. யாரப்பா நீ? கேட்காம கொள்ளாம உள்ள வர்றீங்க. என் அட்டியே உங்ககிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களே. அட்டியா? ஓ, 5-6 வருஷத்துக்கு முன்னால. 1 வருஷம் கூட இருக்காங்க. இருக்கு 1 வருஷமா தான் இருக்கு. ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப இருக்கு? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை வீட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. சாமி, நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரித்த நகையை தொலைஞ்சதுன்னு ஊரே சொல்லுது. அட பைத்தியக்காரா, அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னது? 1 வருஷமா ஒன்னையும் காணோம், வட்டியும் கட்டல. 6 மாசத்துக்கு முன்னாடியே அது முழுகி போய் நான் ஏலத்துல விட்டுட்டேன். ஏலத்திலையா? ஏங்க, எவ்வளவு நாளைக்கு தானே அது வச்சிருக்கிறது? எவ்வளவுதான் நான் நஷ்டப்படுறது? இந்த பாரு, அதெல்லாம் முடிஞ்ச போன கதை. இனிமே வேற ஏதாவது நகை நட்டை இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. போ போ போ.
ஏன் சாமி என்னமோ நகை ஏலத்து குட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டு அட்டிக்கிட்டான உன் பொண்ணு கழுத்துல போட்டு வச்சிருக்கேன். யார அட்டிகை கழுத்துல போட்டுக்காம பின்ன காலியா போட்டு ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொன்னியா? ஏன்பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துல தான் விட்டேன். அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்து விட்டேன். இது நல்ல சாமி, இது நல்ல என் குடும்பத்துல ஆயிரம் நகை சாமி. எவ்வளவு வட்டின்னு சொல்லு சாமி. பூவா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போற சாமி. சொல்லு சாமி. நீ இத பாரு, இனிமே வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உனக்கு வேணுமா விலை கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி. என்ன விலைன்னு? என்ன ஒரு 5000 ரூபாய். 5000 ஆதி வந்ததாச்சு ஆதி. அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. இந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அடிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு, அடிக உனக்கு. சம்பாதிக்க அவங்க அப்பா முடிச்சுட்டு ஏதாவது காத்து முடிச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. மீனாட்சி வாங்க, சீக்கிரம் வாடி. வந்துட்டேன். இதெல்லாம் என்ன? புளியஞ்சாதம், தயிரஞ்சாதம், வத்தல் வடா. இது என்ன? பட்டுப்புடவை. இது என்ன? பணம். இப்ப எதுக்குன்னு எடுத்து வச்சிருந்துட்டேன். சொல்றேன்னா இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் தடுத்துடாது. இப்பவே நம்ம புறப்பட்டு போனோம்னா பலன்னு விடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்து விடலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு பட்டுப்புடவையை சாத்திட்டு உண்டியில பணத்தை போட்டுட்டு பிரார்த்தனையை செலுத்திட்டு வந்து விடலாம். பரம் பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தெல்லாம் இது மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா, ஆனா அம்பாள் நமக்கு கொடுத்துக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்னடி உங்க அம்மா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ எப்படி எதனால பிறந்தா? லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ எப்படி எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படி தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்தா. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷமா அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே. அம்மாச்சி கால்ல போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்தா? சரி கொடுத்தா. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிளை வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டின்னு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்புடவை என்னதே பட்டு ரவிக்கியே என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துருவேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டுக்கு வர மாட்டேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். செவிச்சு கொண்டு நீ செவிச்சு கொடி. எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டு வரையில என்ன விசேஷம்? மகான் சுந்தரானந்த சுவாமிகள் வந்திருக்கிறார். அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தப அறிவை பெற்றவர். அப்படியா? என்ன வாங்கண்ணா, நாமளும் இந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இது இந்த சாமியார்களை பத்தி எல்லாம் உனக்கு அப்பா சும்மா இருந்தாலும் அவ கூட இருக்கப்பட்டவாள்லாம் 1000 500 பாத காணிக்க வைங்கோ, இல்லன்னா கை போயிடும் கால் போயிடும் நம்ம பயமுறுத்தி வச்சிருவோம். நமக்கு எதுக்கு இந்த ரொம்ப உட்காந்து பேசாம கொஞ்சம் இருங்க. ஆமா, இது என்ன புது வேஷ்டி புது புடவை இதெல்லாம் இங்க ஏல போடுறாங்களா? பக்கத்துல ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டியும் சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி உன் காமாட்சி தன்னுடைய தாண்டி புரிஞ்சுக்கிட்டா? புரிஞ்சிக்காம இப்பதானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஐயோ, என்னது அந்த தானத்தை போய் வாங்க போறா? வாங்கினா என்ன கிரகச்சாரம். அவ எந்த கருமத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அத போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணும் தோட்டம் இல்லடி, சும்மா வாங்கி நான் வரமாட்டேன். வரமாட்டேன், போய் வாங்கிட்டு வரேன். சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அங்க ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கையேதுனா தான் அங்க புடவை வெட்டி கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க பார்த்தாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனா தான் புடவை வெட்டி கொடுக்குறாங்க. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ, சமயத்துல நீ கைத்துல இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? மாமி 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 கட்ட வரல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வெட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ, அங்க வேற குடுத்துட்டே இருக்காளே, எல்லாம் தீர்த்து போட போல இருக்கு. நான் என்ன செய்வேன்?
என் கூட வர உடனே வெற்றி வாங்கி வந்துருவோம். இங்க புருஷன் முஞ்சாதியா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா மாமி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காது. அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க நீங்க போங்க போங்க போங்க. என்னது அவளையும் போய் சொல்லிட்டேன். வாய் முடுங்க. அவளை கூட்டின்னு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது இப்பதான் மறைக்கிறதா? காமாட்சி காமாட்சி பேராச கண்ணை மறைக்கும் சொல்லுவாளே, அது உங்க விஷயம் சரியா போயிடுச்சு. சரி புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் இருக்கு, வாடி போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்மேபி வரமாட்டேன். வரல போய் நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா பார். வேண்டாம் சொல்றது கேளுங்க, நில்லுங்க. என்ன போயிடுச்சு? என்னன்னா காதல் கையில ரத்தம். ஐயோ கூட்டத்துல எவனோ காதை எடுத்து கடுக்கன்னு கொண்டு போயிட்டாடி. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாளே, அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல. ஓ அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதுண்டியே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுப்படலாமா? இங்க என் கடுக்க பறிப்பவங்களாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க அம்பாளை தூஷணம் பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கனை காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகியதை இல்லை. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன், என் மனசால நினைக்க மாட்டேன், அவன் பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ என்னத்துக்கு பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன். என்னது இருக்குதனா? ரெண்டு கதையை மழையை கட்டிண்டே. இனிமே நீ கும்பிடுங்க அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விடப்படாது. அடி காமாட்சி. ஓஹோ இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா உன் தோப்புனாருக்கு பைத்தியம் புட்டுடி லட்சுமி. குழந்தை பேர தானே கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். குழந்தை பேரா அது உன் பேரும், அது அவ பேரா இருந்தா